இந்த உலகத்துல நல்லவன் கெட்டவன் யாரும் கிடையாது, எல்லாரும் கெட்டவன். வித்தியாசம் மாட்டினவன் மாட்டாதவன். நம்மளாம் ஆசைன்ற பேர்ல பேராசதம் பட்டுக்கிட்டு இருக்கோம். அவனை விட்டுறாதீங்க சார். நடிகை சௌந்தர்யாவை தமிழ் சினிமாவில் யாரையுமே மறக்க முடியாது. அவ்வளவு ஒரு சிறந்த நடிகை. அவங்களுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதாகவும், அவங்களுடைய மரணம் விபத்தல்ல கொலை அப்படின்னு சொல்லி ஒரு புகார் எழுந்திருக்கு. அது இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு நிறைய படங்கள் நடித்தவங்க நடிகை சௌந்தர்யா. ரஜினியோட வந்து அருணாச்சலம், படையப்பா அப்படிங்கிற ஒரு 2 பிளாக் பஸ்டர் படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்க. அதே போல் கமலோட காதலா காதலா அப்படிங்கிற ஒரு பெரிய காமெடி படத்தில் செம்ம கலக்கியிருப்பாங்க. அதே போல் தவசி படத்தில் விஜயகாந்தோட சேர்ந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாங்க. நம்ம கேப்டனுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பேராக இருந்தாங்க அந்த படத்தில். அதே போல் சொக்கதங்கம் படத்தில் நடித்தாங்க விஜயகாந்தோட சேர்ந்து. ஸோ அது மாதிரி 2 படம் அவருக்கு. அதே போல் கார்த்தியோட அவங்க நடித்த பொன்னுமணி படம் ரொம்ப சூப்பர் படம். ஆர்வி உதயகுமார் டைரக்ஷனில் அவ்வளவு அட்டகாசமான படம். பாட்டெல்லாம் செம ஹிட்டு. ஸோ அப்படி ஒரு நல்ல நடிகை அவங்க. ரொம்ப வேகமாக நடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப முன்னணி நடிகையாக இருந்தவங்க திடீர்னு 2004ஆம் ஆண்டு ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தாங்க. ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி. அந்த விபத்து வந்து மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அவங்க பொலிட்டிக்கலி அப்போ தான் என்ட்ரி ஆனாங்க. பிஜேபி சார்பில் கர்நாடகாவில் போட்டிக்கிட்டு எம்பியாகவும் நின்னாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்களுக்கான அந்த மரணம் நிகழ்ந்தது. ஸோ இது பெரிய தமிழ் சினிமா மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னட சினிமாவையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஸோ 22 வருஷம் கழித்து இன்றைய தினம் வந்து அந்த சௌந்தர்யா அவருடைய மரணம் வந்து ஒரு விபத்தல்ல கொலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னா ஆந்திர மாநிலம் கமம் கிராமத்தை சேர்ந்த சிட்டி மல்லு அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்கிட்டையும், அதே போல் மாவட்ட அலுவலர்கிட்டையும் சௌந்தர்யாவோட சொந்த ஊர் அமைந்திருக்கிற அந்த ஜல் பள்ளி கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரிய லேண்ட் இருக்குது. அந்த லேண்டை வந்து தெலுங்கு நடிகர் மோகன் பாபு வந்து விலைக்கு கட்டதாகவும், அந்த லேண்டை வந்து அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சௌந்தர்யாவோட அண்ணன் அமர்நாத் வந்து மறுப்பு தெரிவித்ததாகவும் பேசப்பட்டிருக்கு. இது சௌந்தர்யா உயிரோடு இருக்கிறப்பே நடந்த விஷயம். அதற்கப்புறமா வந்து சௌந்தர்யா இறந்து போகிறாங்க. அந்த இறந்து போனதுக்கப்புறம் பல்வேறு வகையில் வந்து த்ரெட்டன் பண்ணி அந்த லேண்டை வந்து அவர் அபகரித்ததாகவும், அந்த நிலத்தை வந்து மீட்டு அநாத ஆசிரமங்களுக்கும், அதே போல் இராணுவத்தில் பணிபுரிஞ்சு திரும்பி இருக்க இராணுவ வீரர்களுக்கும் அந்த நிலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜல்பள்ளி கிராமத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய உதவி கமிஷனர் அவர்கிட்டையும், அதே போல் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கிட்டையும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த கம்ப்ளைண்ட் மேரில் போலீஸார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல. அந்த புகாரில் வந்து நடிகர் மோகன் பாபு தான் மிரட்டி வந்து இந்த நிலத்தை அபகரிக்கிறதுக்காக சௌந்தர்யாவை வந்து திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த புகாரில் சொல்லியிருக்காரு. எனவே இது குறித்து விசாரணை நடத்தணும். அதே போல் மோகன் பாபுனுடைய மகன் மஞ்சு மனோஜ் கிட்டையும் அவர் வந்து சொத்தை பறித்து மகனுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு, அவர்கிட்டேருந்து சொத்தை மீட்டு மஞ்சுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கேட்டிருக்காரு. ஸோ இந்த மனு வந்து அடுத்த கட்ட விசாரணைக்கு நகரத்துக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளியில் கசிஞ்சு இன்னைக்கு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஸோ சௌந்தர்யா வந்து விமான விபத்தில் மரணம் அடையலை, அவங்க வந்து திட்டமிட்டு கொலை பண்ணியிருக்காங்க. சௌந்தர்யாவோட மரணத்திற்கும் நடிகர் மோகன் பாபுவுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மனுவில் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ செட்டி மல்லு சொன்ன அந்த கம்ப்ளைண்ட்டு அடுத்த கட்டத்துக்கு நகருதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதற்கிடையே வந்து ஏற்கனவே வந்து நடிகர் மோகன் பாபு அவங்க குடும்ப பிரச்சனை தொடர்பாக பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து மைக்கால் அடித்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஆந்திராவில் மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அந்த சர்ச்சையில் சிக்கி இப்போ தான் அது அடங்கியிருக்கு. அதற்குள்ள அடுத்த ஒரு சர்ச்சை அவர் மேலே தொடங்கியிருக்கு அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ மோகன் பாபு இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.